திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. இந்த கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை 4:30 மணிக்கு கோவில் கடற்கரை மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து விஸ்வரூப தரிசனம், உதய மார்த்தாண்ட அபிஷேகம் என பல்வேறு சிறப்பு பூஜைகள் ஒருபுறம் நடைபெற்று இருக்க, கோவிலுடைய உள்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய யாகசாலை கந்தசஷ்டி யாகசாலை மண்டபத்தில் 22ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக சிறப்பு யாகசாலை பூஜைகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த 5 நாட்கள் நிறைவு பெற்று இன்றைய தினம் 6வது நாள் கந்தசஷ்டி திருவிழாவுடைய யாகசாலை பூஜையானது தற்பொழுது கோவில் உள்பிரகாரத்தில் உள்ள யாகசாலை மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 11 மணிக்கு மேல் சுவாமி ஜெயந்திநாதர் அங்கு மகா தீபாராதனையாகி சண்முக விலாச மண்டபத்தில் சுவாமி ஜெயந்திநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள திருவாடுதுறை ஆதின மண்டபத்திற்கு சுவாமி ஜெயந்திநாதர் வந்து அங்கு சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அலங்காரமாகி சரியாக 4 மணிக்கு கடற்கரையில் எழுந்தருளி சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த கந்தசஷ்டி திருவிழாவிற்காக இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்கள் இந்த சூரசம்ஹாரத்தை பார்ப்பதற்காக பேரிகார்டுகள் என்பது சுவாமி எளிதாக சென்று அந்த சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுக்காக கடற்கரை முழுவதுமாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே திருச்செந்தூருக்கு இன்றைய தினம் வருகை தரக்கூடிய பக்தர்களுடைய வாகனங்கள் அனைத்துமே திருச்செந்தூருடைய புறநகர் பகுதிகளிலே தற்காலிக வாகன நிறுத்துமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து பக்தர்கள் வந்து வாகனத்தை விட்டுவிட்டு மட்டுமே கோவிலுக்கு வர முடியும். கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் முக்கிய பிரமுகர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய விஐபி கார் பாஸ் என்பது இந்த ஆண்டு முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவித்திருந்தார். அதே போன்று இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழாவிற்கு வாகன அனுமதி என்பது யாருக்கும் வழங்கப்படவில்லை. அரசு அதிகாரிகள் இங்கு பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுடைய வாகனங்கள் மட்டுமே கோவில் வளாகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற அனைத்து வாகனங்களுமே கோவிலுடைய புறநகர் பகுதியிலே வாகன நிறுத்தப்படங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 150 சிசிடிவி கேமராக்கு மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் ரோந்து பணியிலும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தென்மண்டல ஐஜி தலைமையில் 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் கடற்கரையை பொறுத்தவரையில் கடலுக்குள் பகுதியில் மீனவர்களும் கடலோர காவல்படையினரும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடற்கரை பகுதியில் அவ்வப்போது காவல்துறையினர் அவர்களுக்கு, அதாவது இங்கு குளிக்கக்கூடிய பக்தர்களுக்கு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு வருகிறது. இன்று இந்த 6 நாட்களும் கோவிலை பொறுத்தவரையில் விரைவு, அதாவது கட்டண தரிசனம் 100 ரூபாய் கட்டண தரிசனம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் எளிதாக சுவாமியை தரிசனம் செய்வதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து மட்டுமே நேற்று முதல் 6 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள். நேற்றைய தினம் வரை திருச்செந்தூரை பொறுத்தவரையில் கூட்டம் சற்று குறைவாக காணப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் பக்தர்களின் வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. சரியாக 4 மணிக்கு இந்த சூரசம்ஹாரம் என்பது நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் இதை எளிதில் காண்பதற்காக கோவில் வளாகத்தில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் 5 அகன்ற LED திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் கிட்டத்தட்ட 10 இடங்களில் அகன்ற LED திரைகள் என்பது அமைக்கப்பட்டு பக்தர்கள் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்கான இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது இங்கு துவங்க இருக்கின்றது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் செய்தியாளர் ஐகோட்டுடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருச்செந்தூர்.